சின்ன பொண்ணு என்ன பண்றா? வெளியிலயே காணல. அது ஒண்ணு இல்லம்மா, ஏன்னா தலையே சுத்துதுன்னா சரி அதனால தான் நான் தான் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரிக்கா சரி, அப்ப மாதிரிலாம் எதுவும் வேலையெல்லாம் வைக்காதீங்கக்கா, பாவம்ல. என்ன வெளியம்மா, என்னை பார்த்தா என்ன கொடுமைக்கார மாமியார் மாதிரி தெரியுதா? அவ பண்றதுக்கு நான் வேலை வைப்பேன், மத்தபடி எல்லாம் நான் எதுவுமே அவளெல்லாம் நான் இது பண்றது இல்ல. நானும் ஒரு பொண்ணு பெத்தவதான், எனக்கு தெரியும் வெள்ளையம்மா. அக்கா கோச்சிக்காதீங்கக்கா, வாய் வாக்குல ஏதோ ஒன்று தெரியாத சொல்லி பண்ணுங்க, மன்னிச்சிருங்கக்கா. சரிம்மா சரி, நான் எதுக்கு இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறேன், விடு விடு. என்னம்மா ஆச்சு சின்ன பொண்ணு? உக்காரு ஃபர்ஸ்ட். அட ஏன் ஏன் சின்ன பொண்ணு எதுக்கு சொல்ற? என்னம்மா ஆச்சு? அத்தை தலையெல்லாம் சுத்துது, சாப்பிட்றதெல்லாம் வாந்தி வருது அத்தை. எந்திரிச்சு என்னால் நிற்க முடியல. அடக்கி இருக்குச்சு, அப்படிதாம்மா இருக்கும். மாசமா இருந்தா ஒரு 3-4 மாசத்துக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக சரியா போறேனாம்மா. செக்கப் போகும்போது டாக்டர் கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுமா. சரிங்க அத்தை. சரி சரி அழகா தீரு, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க அத்தை, ஏதோ ரெட்ட முடி ஏதோ பார்லர் ஓப்பன் பண்ணிட்டாலாமே, கஸ்டமருங்கெல்லாம் வராலாம், நல்லா பிக்கப் ஆயிட்டாலா அத்தை? ஏய் சின்ன பொண்ணு, இப்பதானே தலைய சுத்துது, எனக்கு வாந்தி வருது, அது வருது இது வருதுன்னு சொன்னேன். இப்போ என்னமா தெளிவா பேசிட்டு இருக்கற? என்னங்க அத்தை ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பீங்க? எங்கள் மாமியா தான் எப்படி எனக்கு வேலை வைக்கன்னு தெரியல. அது இப்போ இருக்கிற டைமுக்கு இன்னும் அதை செய் இதை செய்யின்னு சொன்னோம். அதுக்கு தான் ஒரு சின்ன பிட்டு எப்படி ஓடிச்சு பற்றிய தேலவி. அதுவும் சரிதான். சரி சரி, உன் மாமியா வருது. சரி சரி அத்தை, ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடி பாவி, இந்த மாதிரி நடிச்சு தள்ளுறியே. அத்தை சும்மா இருங்க. இந்த சின்ன பொண்ணு தலை சுத்துதுன்னு தானே சொன்னேன். காஃபி குடி, அதுக்கப்புறம் சரியா போயிடும். சரிங்க அத்தை. இந்த மாதிரி நடிப்பு நான் எங்கேயும் பார்க்கலாமா? மாமியாளுக்கு ஏத்த மருமகளாக்கும். இப்போ எப்படி இருக்குது தலை சுத்துல? கொஞ்சம் பரவாயில்லைங்க அத்தை, உக்காருங்க. சின்ன பொண்ணு, இதுக்கு மேல பேண்ட் சட்டெல்லாம் போடாதம்மா, சுடிதாரு இல்லைன்னா புடவை, அப்படி இல்லைன்னா நைட்டி போட்டுக்கம்மா. பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டா வயிறு பெருசாக டைட் ஆகலம்மா, குழந்தைக்கு தான் பாதிக்கும். சரியாம்மா? சரிங்க அத்தை. நானே சொன்னேன்னு நினைச்ச வேலை தாயி, நீயே சொல்லிட்டம்மா. அக்கா யாரு சொன்னா என்னக்கா, தெரியாத பிள்ளைக்கு நாம தானக்கா சொல்லணும். ஆமா சின்ன பொண்ணு, எங்க உங்க அம்மா உங்க அப்பா வரவே இல்லை? அத்தை உங்களுக்கு திருப்பதி கோயிலுக்கு போயிட்டாங்களா அத்தை? நாளைக்கு இல்லை, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அத்தை வருவாங்க. சரிம்மா சரி. அக்கா மீனாவுக்கு தெரியுமா சின்ன பொண்ணு மாசமா இருக்கிறான்னு சொல்லிட்டீங்களா தகவல்? சொல்லிட்டேன் வெள்ள தாயி, அவ 2 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாமா. எங்கடா மாசம் ஆயிட்டாலோ, இனிமேல் சொத்து பத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுன்ற வெறியில் இருப்பா. அவளுக்கு சொன்னா ரொம்ப குசியா இருப்பா உன் மக. வந்து பாப்போம். சரிங்க அத்தை, நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வரேன் அத்தை. சரி போமா, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுனம்மா. மீனா வந்துருவா, அப்போ கூப்பிடுறேன்மா. சரிங்க அத்தை. அடியா அத்தாடி, என்ன இப்படி டோட்டலா மாமியா கிளவி மாறிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வேலை வைக்கும். இப்போ உக்காருமா, தூங்குமா, எந்திரியுமா, அதை சாப்பிடுமா இதை சாப்பிடுமான்னு கிளவி. ஒரு வீட்டுக்கு வாரிசு வருதுன்னு சொன்னோடனே கிளவி டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. மக்களே நல்லா பாத்துக்கோங்க, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை. ஐயோ என் பொண்ணு வந்துட்டா. வா மகளே, வா வா மீனா. எங்க உங்க வீட்டுக்காரர் வரலையா? இல்லம்மா, அவர் வரல, நான் மட்டும் தான் வந்தேன். சரி சரி வா மீனா, வந்து உட்காரு. இல்லைங்க அத்தை, இந்த பட்டு புடவை அயன் பண்ணி கட்டிட்டு வந்திருக்கிறேன். கீழே உக்காந்தா அழுக்காயிர அத்தை, அதனால நான் நின்றுட்டு பேசிட்டு போயிடுறேன் அத்தை. சரிம்மா, உன் மருமகளை கூப்பிடு, நான் வாழ்த்து சொல்லிட்டு நான் சீக்கிரம் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் வந்துதான் உக்காந்துட்டு தான் போவே. மா, நான் இன்னும் 4 நாள் கழிச்சு வரமா, இப்ப கூப்பிடுமா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். சரி சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. சொல்லுங்க அத்தை. வாமா மீனா, எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் நீங்க மாசமா இருக்கிறீங்க. எனக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் வச்சுக்க பாத்துக்கோங்களேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. ஒருத்தன் இப்பயே 11வது படிக்கிறான், ஒருத்தன் இப்ப 5வது படிக்கிறான். அப்ப நீங்க எத்தனை வருஷம் ஆகுது பாத்தீங்களா நீ குழந்தை இல்லாத? பத்தியா எப்படி குத்தி காட்டுறா இவளா? இரு வச்சுக்கிறேன். இத்தனை நாள் தான் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி உன்னை நான் பாசமா பாத்துக்கிட்டேன். இதுக்கு மேலதான் அண்ணியோட கொடுமை உனக்கு தெரிய போகுது. மீனா, போனதெல்லாம் எதுக்கு எடுத்து பேசிட்டு கிடக்குற? அவளே இப்பதான் மாசமா இருக்கற, அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி மனசு கஷ்டப்பட்டு போய் பேசலாமா நீனே? இதுக்கு தான் வந்தியா? அடே அப்பா, உன் மருமகளை சொன்னவனே எனக்கு கோவம் வருதா உனக்கு? என்னத்த நான் எது இல்லாத ஏதோ சொல்லி போட்டுனா? கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. உன் மருமக இப்பதான் மாசமா இருக்கிறா, சரியா? நாளா கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல குழந்தைய பெற்றுக்கிட்டேன். அது ஒரு கேட்டதுக்கு அது ஒரு குத்தமா? இனிமே ஏமிட்ட சீரிட்டு வர? அத்தை விடுங்க அத்தை, நாத்து இப்பயுமே இப்படிதானே, நீங்க விடுங்க. சரி நாத்து, என்ன காஃபி எடுத்துட்டு வரட்டுமா, டீ எடுத்துட்டு வரட்டுமா? இல்லைங்க, எனக்கு காஃபி வேணாம், டீ வேணாம். நான் கிளம்புறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். சரி அப்படியே வந்து ஒரு 8க்குள்ள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் மாமியார் ரொம்ப தான் பீத்துது, கொஞ்சம் உங்கள் மாமியாவை அடக்கி வச்சுக்க சொல்லுங்க. நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை, நான் உள்ளார போகிறேன்.
பத்திய வேலை தாயி, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எப்படி எல்லாம் பேசிட்டு போற பத்திய மீனா. விடுக்கா, அவ சுபாவமே அதானே, பட்டு பட்டுன்னு பேசிடுவா. விடுங்க விடுங்க, அதெல்லாம் சின்ன பொண்ணெல்லாம் எப்பயுமே தப்பா நினைச்சுக்க மாட்டா. விடுங்க. சின்ன பொண்ணு ஏம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்குமா அழுற? என்னங்க உங்க தங்கச்சி வந்திருந்தாங்க. அவங்க இத்தனை நாள் மறைமுகமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நான் மாசமா இருக்கிறத நினைச்சு கொஞ்சம் கூட அவங்க சந்தோஷப்படாத, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகி குழந்தை பிறக்காத, இப்பதான் உனக்கு குழந்தை வந்தாயிருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. விடுமா விடு, அவளுடைய சுபாவம் தான் உனக்கு தெரியும்ல. சரி நம்ம ஷாப்பிங் போலாமா? உனக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு தானே சொன்னேன். வாமா போலாம். ஏன் சின்ன பொண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஐயோ இப்படிலாம் ஆடக்கூடாதுமா மாசமா இருக்கும்போது. சரிங்க சரிங்க, சாரிங்க, போலாங்களா? நானும் நீ இருக்கியே சாமி, வா. இப்படி ஒரே நிமிஷத்துக்கு கேரக்டர் மாறிடுற. அதாங்க சின்ன பொண்ணு, நட ஜோசப் போலாம். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி கிடை போலே ஜோசப்பு, காட்சி கிடை போலே. ஜோசப் எத்தனை நாள் ஆச்சுல ஜோசப் இது மாதிரி வண்டியில்? ஆமா ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான் வண்டியில் போகிறதுக்கு. ஆனால் இதுவும் நல்லா இருக்குதுல்ல. நம்மளுக்கு லவ் பண்ண காலமெல்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. ஜோசப் உங்களுக்கு லவ் பண்ண காலமெல்லாம் தெரியுது, எனக்கு அங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிற ஹோட்டல்லாம் என் கண்ணு முன்னாடி தெரியுது. என்ன சின்ன பொண்ணு, நான் எவ்வளோ ரொமான்ஸா பேசுறேன், நீ ஏன் இப்படி பண்ற? எப்படி பண்ணுறேன்? உங்களுக்கு என்ன, இப்போ என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது சரியா? எனக்கு கொஞ்சம் பசியானா உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பசியாகும், அதனால தான் சொல்கிறேன். நம்பிட்டேன். உனக்கு கொஞ்சமா பசி எடுக்குமா, குழந்தைக்கு ரொம்ப பசி எடுக்குமா? சரி. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, மறக்காத அம்மா பொண்ணு சேனல். பார்த்தீங்களா, மாசமானாவே டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிட்டாங்க. அவங்க அம்மாவும் ஜோசப்பும் அப்படிதாங்க. அவங்களோட வாரிசுக்கு தான் முன்தூவு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்ல ஃப்ரெண்ட், அப்படிலாம் நம்பாதீங்க. நான் எப்பயுமே சின்ன பொண்ணு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு எப்பயுமே சின்ன பொண்ணு தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். அட பாவி மனசா, இப்படிலாம் மாறிட்டியடா. ஓகே ஃப்ரெண்ட், பாய். ஆமா ஃப்ரெண்ட், பாய்.